ஓம் நமச்சிவாய. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மகே ஸ்ரீ குருவே நமக. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அமாவாசை அன்று நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பற்றிய பலன்கள் தான் இவை. சிம்மராசிக்காரர்களுக்கு அன்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து, கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதே மீனராசியில் சூரியன், ராகு, புதன், சுக்கிரன், இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் அவ்விடத்தில் வந்து இணைகிறார். 2.25 நாள் அன்று பங்குனி மாதம் 15ஆம் தேதி, மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று சனி பெயர்ச்சி நடக்கும் தினத்தன்று 6 கிரகங்கள் ஒன்றிணைகின்றன மீனராசியில். அந்த கிரகங்கள் சனி, சந்திரன், சூரியன், ராகு, புதன், சுக்கிரன். அந்த இடமாகப்பட்டது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம், அஷ்டமஸ்தானம். அஷ்டம இடத்திற்கு செல்கிறார் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்திற்கு செல்கிறார் சனி பகவான். 6 கிரகங்கள் ஒன்றிணைகின்றன. சிம்மராசியில் குரு, கடகராசியில் செவ்வாய் நீச்சமடைகிறார். சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். இதுதான் அன்றைய கிரக நிலைகள். என்ன நடக்கவிருக்கின்றன, என்னென்ன நிகழ்வுகள் நடக்கவிருக்கின்றன? அடுத்த 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மீனராசியில் அமர்ந்திருக்கும் போது, சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது, இந்த 2025ஆம் ஆண்டு மட்டுமல்ல, 2.5 வருடங்கள், இந்த பங்குனி மாதம் முதல் 2027ஆம் ஆண்டு வரை கோலோற்றி ஆட்சி நடத்தப் போகின்ற சனி பகவான் சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி நடத்தப் போகிறார் சிம்மராசிக்காரர்களை. அஷ்டமஸ்தானம் என்பது ஆயுள் ஸ்தானம். சனி பகவானுக்கே உரித்தான ஸ்தானம் அஷ்டமஸ்தானம். காரகத்துவத்தின்படி சனிபாவனி காரகத்துவம் ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி சரியாக சிம்மராசிக்கு 8ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். சனி பகவானை பொறுத்தவரையில் சிம்மராசிக்கு பாதகாதிபதி, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சிம்மராசிக்கு அதிபதி சூரியனுக்கு சனி பகவான் பாதகாதிபதி. அந்த சூரியனுடன் போய் இணைகிறார் 8ஆம் இடத்தில் சனி பெயர்ச்சி நடக்கும் தினத்தன்று. அதற்கு பிறகு கிரக பயிற்சிகள் நடக்கின்றன, சில மாதங்களில் நடக்கின்றன, அதெல்லாம் வேறு. சனி பெயர்ச்சி நடக்கும் தினத்தன்று 6 கிரகங்கள் ஒன்று கூடி 8ஆம் இடத்தில் கும்மி அடிக்கின்றன சிம்மராசிக்காரர்களுக்கு. என்ன நடக்கப் போகிறது? சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சூரியன், 9 கிரகங்களிலேயே முதன்மையானவர் சூரியன், சந்தேகமில்லை. 9 கிரகங்களுக்கும் தலைவராவார் சூரியன், சந்தேகமில்லை. அதற்கேற்றாற்போல் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பல சூழ்நிலைகளில், பல இடங்களில், ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் கூட இவர்கள் தான் குடும்ப தலைவர்களாக இருப்பார்கள். ஒரு குழு என்று எடுத்துக்கொண்டால் இவர்கள் தான் அந்த குழுவிற்கு தலைவராக இருப்பார்கள்.
ஒரு சமுதாயத்தில் கூட சொல்லப்போனால் இவர்களுக்கு அந்த பதவி தானாக வந்து சேரும் என்று சொல்லலாம். எப்படி பார்த்தாலும் தலைமை பதவி என்பது இவர்களுடைய தனியாத ஆசை. அதை அடைந்தே தீர்வார்கள், அடைந்திருப்பார்கள், அடைந்து கொண்டும் இருப்பார்கள். அப்பேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்க போனால் இந்த 2.5 ஆண்டு காலங்கள் மிக மிக ஒரு சோதனையான காலம் என்றே சொல்ல வேண்டும். அனைவருக்கும் பொதுவான பலன்கள் தான் இவை, மாற்று கருத்து இல்லை எனக்கு. ஆனால் அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களின் 9 கிரகங்களின் பலத்தை பொறுத்து நான் சொல்லக்கூடிய பலன்கள் பல பேருக்கு மாறுபடும், வேறுபடும், விகிதாச்சாரம் குறையும் ஏறும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொதுவாக சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதி ஆகிறார், 8 ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறார். அவர் போய் சிம்மராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் அமரும் பொழுது பல வகையில் தொந்தரவுகள் தான் அதிகமாக இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு. இந்த வகையில் அந்த வகையில் என்று சொல்வதற்கில்லை, பல வகைகளிலும் தொந்தரவுகள் நிரம்ப இருக்கும். சொல்லப்போனால் இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்து சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு 20லிருந்து 25% நன்மைகள் நடந்தாலே மிகப்பெரிய விஷயம். அவ்வாறாக ஒரு சோதனை காலமாகவே தெரிகிறது சிம்மராசிக்காரர்களுக்கு. சரி, சிம்மராசியை பொறுத்தவரையில் யோகாதிபதி யார்? சிம்மராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய். அதே வேளையில் பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் செவ்வாய் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் 12ஆம் இடத்தில் நீச்சமடைகிறார் சனி பெயர்ச்சி தினத்தன்று. மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய கேடு, தொந்தரவுகள் அதிகம் இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் நீச்சமடைவது சிம்மராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி நீச்சமடைகிறார் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில். பாக்யாதிபதி நீச்சமடைகிறார் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில். இதெல்லாம் அவ்வளவு ஒரு சரியான ஒரு அடையாளங்கள் கிடையாது. அதற்காகத்தான் நான் இந்த பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறேன் சிம்மராசிக்காரர்களுக்கு. எச்சரிக்கையாக இருங்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு, பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, தற்போது இல்லை, பங்குனி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு, மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு, சரியாக சொல்லப்போனால் ஏறக்குறைய ஒரு 3 மாதங்கள் இருக்கிறது. கவலை கொள்ள வேண்டாம். மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு ஏப்ரல் மாதத்திலிருந்து மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்த 2.5 வருடங்களுக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால். இருந்தாலும் எந்தெந்த வகைகளில் தொந்தரவுகள் வரலாம் என்று ஓரளவு ஒரு 3-4 விஷயங்கள் சொல்லலாம், தவறொன்றும் இல்லை. சரி, சனி பகவானின் கேரக்டர் என்ன, சனி பகவானோட ரோல் என்ன சிம்மராசிக்காரர்களுக்கு என்று பார்த்தோமானால், 6 குடையவன் 7 குடையவன், 6 குடையவன் 7 குடையவன் சனி பகவான் 8ஆம் இடத்தில் மறைகிறார். 7 என்பது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டில் மறைகிறார். கணவன் மனைவி உறவு பாதிக்கும். கணவன் மனைவி உறவுகளில் விரிசல்கள் வரும். கணவன் மனைவி உறவுகளில் சண்டை சச்சரவுகள் வரும். சில கணவன் மனைவிகள் காவல் நிலையம் வரை கூட செல்ல வேண்டிய கட்டாயம் வரலாம். விவாகரத்து ஏற்படலாம். சொல்ல முடியாது. அவரவருடைய ஜாதக பலத்தை பொறுத்து, பலவீனத்தை பொறுத்து இந்த பலன்கள் ஏறக்குறைய இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். சத்ருஸ்தானாதிபதி, சத்ருக்களை வெல்லக்கூடியவர், எதிரிகளை வெல்லக்கூடியவர், எதிர்ப்புகளை வெல்லக்கூடியவர், அதே நேரத்தில் பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம் 6ஆம் வீட்டு அதிபதி. அதுவும் சனியாக இருந்தால் மிக மிக பலம். அப்பேற்பட்ட பலவான் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், 6ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 8ஆம் இடத்தில் செல்கிறார். தன்னுடைய சுய ஆதிபத்தியம், அவ்வளவுதான்.
அனைத்து கிரகங்களுக்கும் முதலில் செயல்பட வேண்டிய கடமை என்னவென்றால் சுய ஆதிபத்தியத்தின் பலனை கொடுத்தே தீரும். சனி பகவானின் ஆதிபத்தியம் என்ன? ஆயுள் காரகன். ஆயுள் காரகன் சிம்மராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தில் போய் அமர்கிறார் என்றால் ஆயுளில் கை வைப்பார். ஆயுளை பார்த்து கொள்ள வேண்டும், உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். கண்டங்கள் வரலாம், உயிருக்கு கண்டங்கள் வரலாம். நன்றாகத்தான் இருப்பார்கள். திடீரென்று ஏதாவது உடல்நலம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய கட்டாயம் வரலாம். சில பேர் ஐசியூ வரையில் சென்று கூட தப்பிக்கலாம். சில பேருக்கு விபத்துகள் ஏற்படலாம். சரி, இது எதுவும் நடக்கவில்லைப்பா, கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் வரலாம். கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் காவல் நிலையம் வரை செல்லலாம். சில பேர் கோர்ட்டு வழக்கு என்று சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரலாம். சரிப்பா, அது இல்லை. மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல், மனைவிக்கு உடல்நலம் சரியில்லாமல் நிலை ஏற்பட்டு, மனைவிக்கு ஏதாவது குறைகள் ஏற்பட்டு, வியாதிகள் ஏற்பட்டு, மனைவிக்கு மருத்துவமனைக்கு வரை சென்று சில செலவுகள், பெருத்தளவு செலவுகள் ஏற்பட்டு தப்பிக்கலாம். சில பேருக்கு பகைவர்கள், எதிரிகள், தொல்லை கொடுப்பவர்கள், அவர்களுடைய கை மேலோங்கும். அவர்களுடைய எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய கட்டாயங்கள் வரலாம். சில பேர் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள், பெரிய அளவில் தொழில் செய்து கொண்டிருப்பார்கள், வியாபார நிபுணராக இருப்பார்கள், கம்பெனியின் ஒரு பெரிய முதலாளியாக இருப்பார்கள், பெரிய பெரிய ஸ்தாபனங்களை நிர்வகிக்கக்கூடியவராக எவராக இருந்தாலும் சரி, கிரகங்களை பொறுத்தவரையில் அனைவரும் சமம்தான். அதுவும் சனி பகவான் லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நீதியின் அரசர், நீதியின் தேவதை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நீதிக்கு அரசர், லார்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நீ 100 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் ஒன்று தான், மாதத்துக்கு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவனாக இருந்தாலும் ஒன்று தான் சனி பகவானுக்கு. அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப பிரச்சனைகளை கொடுப்பார், கண்டங்களை கொடுப்பார், உயிர் கண்டங்களை கொடுப்பார். உடல்நிலை பாதிக்கப்பட வேண்டிய கட்டாயம் வரலாம், விபத்துகள் ஏற்படலாம், எச்சரிக்கை தேவை. சரி, அப்போல்லாம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் எந்த வித பலமும் இல்லையா சார் அப்படின்னு கேட்டால், சரி, அடுத்தபடியாக பெரிய பயிற்சி என்று சொல்வது குரு பகவான். குரு பகவான் சிம்மராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு செல்கிறார், மிதுன ராசிக்கு செல்கிறார். அவ்வளவுதான். சரி, சுபக்கிரகம், ஏதோ ஓரளவு ட்ரை பண்ணுவார் குரு பகவான். நடக்காது. ஏனென்றால், ஏன் நடக்காது என்று சொல்கிறேன் என்றால், சிம்மராசிக்காரர்களுக்கு, சிம்மராசிக்கு 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய 8க்குடையவன் மீனராசிக்குடையவனே குரு பகவான் தான். அவரும் சனி பகவானுடன் இணைந்து கொள்வார். ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இது போதாதென்று 2025ஆம் ஆண்டு 2இல் இருக்கக்கூடிய கேது ஜென்மராசிக்கு வருகிறார். 8இல் இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடத்திற்கு வருகிறார். போதாதா? கேது யார்? கேதுவனுடைய, அதாவது கேது பகவானுடைய குணங்களை பற்றியோ கேது பகவானுடைய செயல்களை பற்றியோ எவருமே சொல்வதில்லை, சரியாக சொல்வதில்லை. சொல்கிறார்கள், சரியாக சொல்வதில்லை. நமக்கு எதற்கு வம்பு என்று சென்று விடுவார்கள். ஞானகாரகன் என்று ஒரு முத்திரையை குத்தி சென்று விடுவார்கள் அனைவரும். அப்படி கிடையாது. கேது பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருக்கிறது. என்னவென்று கேட்டீர்களானால், ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு சொல் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியனோட நிழல்தான் ராகு, சந்திரனோட நிழல்தான் கேது என்று ஒரு பழக்கத்தில் அது சொல்லக்கூடிய
ஒரு நியதி தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது கேது பகவான் ஜென்ம ராசிக்கு வரும்போது என்ன செய்வார்? கேது என்பது உறவுகளை துண்டிப்பது, செயல்களை தடுப்பது, எந்தவித செயலுக்கும் முட்டுக்கட்டை போடுவது, உயிர் பயத்தை கொடுப்பது. நீங்கள் வேணால் ஒரு அனலிட்டிக்கல் எடுத்து பாருங்கள், அனாலிசிஸ் எடுத்து பாருங்கள். சூசைட் செய்து கொள்பவர்கள் அனைவரும், தற்கொலை செய்து கொள்பவர்கள் அனைவரும் சந்திரனும் கேதுவும் சம்பந்தப்பட்டிருக்கும். கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் இருக்கும், அல்லது கோச்சார ரீதியாக இருக்கும், அல்லது அந்த தினத்தன்று இருக்கும். சந்திரனும் கேதுவும் ஒன்றிணைந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட கேது ஜென்மராசிக்கு வரும்போது என்ன செய்வார்? இவர் செய்து கொண்டிருக்கின்ற வேலையில் முட்டுக்கட்டை போடுவார், இவருடைய தொழிலில் தடை ஏற்படுத்துவார், இவருடைய செய்தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்துவார். இவருடைய உடல்நலம் நன்றாகவே இருக்கும், உடல்நலம் சரியில்லாமல் போகும், சிக்கலை ஏற்படுத்துவார், மனநிலையை கெடுப்பார். மனநிலையில் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களுக்கு ஒரு டிப்ரெஷன், ஆன்சைட்டி டிஸார்டர், இதெல்லாம் இங்கிலீஷில் வர்ற வார்த்தை, ஒரு வரியில் சொல்லலாம் பைத்தியக்காரன் ஆக்கிடுவார் கேது. கேதுவனுடைய வேலையே உறவை துண்டிப்பது, செயலை துண்டிப்பது. இதெல்லாம் துண்டிச்சாதானே ஞானம் வரும், இதெல்லாம் துண்டிச்சாதானே ஒரு மனுஷன் கடவுளை நினைப்பான். அதனால தான் அவருக்கு ஞானகாரகன் என்று பெயர். எந்தவித செயலையும், அனைத்து செயல்களையும் தடுப்பது, துண்டிப்பது, கெடுப்பது, இவற்றை செய்வது கேது பகவான். அதனால் தான் அவருக்கு ஞானகாரகன் என்று பெயர். ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருப்பது மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்னு சொல்லுவாங்க. ஆனால் கேது வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்ட் பிளானட், ஸ்பிரிச்சுவல் பிளானட். அப்படின்னா என்ன? சாமியாராக போயிடுறதா? ஸ்பிரிச்சுவல்னால் இப்போ எல்லோரும் சாமியாராக போயிடுறது, சித்தராகிறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. பக்தி மார்க்கத்தில் செல்வது, இறைவனை புரிந்து கொள்வது, இறை பக்தி செலுத்துவது, இறைவனை புரிந்து என்ன செயல் நடந்து கொண்டிருக்கிறது என்று வாழ்க்கையை புரிந்து கொள்வது, இந்த உலகத்தை புரிந்து கொள்வது, இந்த உலகத்தில் நடக்கின்ற ரகசியங்களை புரிந்து கொள்வது, சிலருக்கு தெரியாத பாடங்களை தான் கற்றுக்கொள்வது, பிறருக்கு கடினமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவர்களுக்கு எளிதாக புரியும். இவற்றையெல்லாம் கொடுப்பது தான் கேது பகவான். பொதுவாக என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கேது சேர்ந்தால் அவன் சன்னியாசியாக போயிடுவான், அவன் வந்து சாமியாராக போயிடுவான், அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. தவறு. 9 கிரகங்களில் அவரும் ஒருவர் தான், மறந்து விடக்கூடாது. அப்பேற்பட்ட கேது ஜென்மராசிக்கு வரும்போது, அதுவும் சிம்மராசியில் அமரும்போது, சிம்மராசியில் கேது அமரும்போது அவர் பகையாகிறார், பகைப்படுகிறார். 7இல் ராகு, கும்பத்தில் ராகு வரும்போது அங்கும் பகைப்படுகிறார். ஆனால் அது பரவாயில்லை, ராகுவாது பரவாயில்லை. கேதுனுடைய வருகை மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சிம்மராசிக்காரர்களுக்கு. சில பேர் நஷ்டத்தை சந்திப்பார்கள், வாழ்க்கையில் நஷ்டத்தை சந்திப்பார்கள், செய்தொழில் நஷ்டமாக இருக்கும். சில பேர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட இழந்து விடுவார்கள், யாராவது ஒருவரை இழந்து விடுவார்கள், சொல்ல முடியாது. இப்போது சிம்மராசிக்காரர் ஒருத்தர் இருக்கார் ஒரு குடும்பத்தில்னா, அவருக்கு எதுவும் ஏற்படலைன்னு வச்சுங்க, ஒரு வேளை அவருக்கு ஒன்றும் ஏற்படலைன்னு வச்சுங்க, அந்த அவருடைய குடும்பத்தில் யாராவது ஒருத்தரை இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும், நிச்சயமாக வந்துடும். அப்படியாவது கொடுத்துடுவார், கர்மத்தை கொடுத்து விடுவார். கர்மகாரகன், அதாவது கர்மம் செஞ்சே ஆகணும். ஏதாவது ஒரு இழப்பை கொடுத்து ஏதாவது ஒரு நபருக்கு இவர் கர்மம் பண்ணியே ஆகணும் அப்படின்ற பலனை கொடுப்பவர் கேது. இவரை ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் கூட இவரை சம்பந்தப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு ஒரு இழப்பை கொடுத்து அவர் கர்மத்தை செய்ய வைத்து விடுவார் கேது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது கேது பகவானிடம். எனவே தான் பொதுவாக அனைத்து விதமான ஜோதிடர்களும் கேதுவை பற்றி விரிவாக பேசுவதில்லை. ஒரே வரியில் முடித்து விடுவார்கள், ஞானகாரகன் என்று. அது என்னவென்று கூட மக்களுக்கு சரியாக புரியாது.
கேதுவை பற்றி இதுவரை யாரும் மக்களுக்கு யாரும் புரியும்படி தெரிவித்ததில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனால் கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, கேதுவை போல் கொடுப்பான் இல்லை என்று ஒரு பழமொழி மட்டும் இருக்கிறது. கேதுவை போல் கெடுப்பது என்பது நான் ஒப்புக்கொள்கிறேன். கேதுவை போல் கொடுப்பது என்பது பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ கிடையாது. அறிவையும் ஞானத்தையும் கொடுப்பது தான் கேது பகவான். கேதுவனுடைய அதிதேவதை யார்? விநாயக பெருமாள். விநாயகர் எதை கொடுப்பார்? அறிவை கொடுப்பார், ஆற்றலை கொடுப்பார், சிந்திக்கும் திறனை கொடுப்பார், புத்தியை கொடுப்பார். இப்படி கொட்டிக்கிறோமே, எது கொட்டிக்கிறோம்? மண்டையில் நல்லா அறிவு வரணும், சிந்தனை வரணும் அப்படின்னு தான் விநாயகர் கோயிலுக்கு போய் இப்படி தோப்பு காரணம் போடுறது, கொட்டிக்கிறது. தோப்பு காரணம் போடுறது எதுக்கு? நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிரு. முதற்கடவுள் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் தான் கேதுனுடைய அதிதேவதை. அங்கே போய் தோப்பு காரணம் போடுறோம், தலையில் குட்டிக்கிறோம். அப்படின்னா என்ன? இந்த மண்டையில் ஒழுங்கான எண்ணங்களை கொடு, புத்தியை கொடு, ஞானத்தை கொடு என்று கேட்பதற்கு தான் இப்படி போட்டுக்கிட்டு தோப்பு கரணம் போட்டு வரோம். இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. ஜனங்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் ஜோதிடத்தை பற்றி அது ஒரு தேவையில்லாத விஷயம், அது ஒரு புரிதல் இல்லாத விஷயம், அது தேவையே இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. மக்களாகிய நீங்கள் இதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஏதோ என்னால் முடிந்தது புரிய வைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து செயல்படுங்கள். சரி, தற்போது விஷயத்திற்கு வருவோம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சனி பயிற்சியானது 3 வகையாக பிரிக்கலாம். ஏன் 3 வகையாக பிரிக்கலாம் என்று கூறுகிறேன் என்றால், சிம்மராசிக்கு 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. மகம், பூரம், உத்திரம். மகம் கேதுவுடைய நட்சத்திரம், பூரம் சுக்கிரனுடைய சாரம் பெற்ற நட்சத்திரம், உத்திரம் முதல் பாதம் மட்டும் சூரியன் பகவானின் சாரம் பெற்ற நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக நாம் சுருக்கமாக சொல்லிவிடலாம். மக நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்கள். இந்த 3 நட்சத்திரத்திலேயே இந்த மக நட்சத்திரம் சிம்மராசியை பெற்றவர்கள் தான் அதிகமான சோதனையை சந்திக்கப் போகிறார்கள். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன அனைத்து விஷயங்களிலும் மிக அதிகமான சோதனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்கள். இரண்டாவதாக பூர நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்கள். சுக்கிரனின் ஆதிபத்தியத்தை பெற்றவர்கள். சுக்கிரனை பொறுத்தவரையில் 3ஆம் அதிபதி என்று வந்தால் கூட, ராசிக்கு 3ஆம் அதிபதி துலா ராசிக்கு அதிபதி என்று வந்தால் கூட 10ஆம் அதிபதியும் வந்து விடுகிறார். சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக வந்து விடுகிறார். சுக்கிரன் தொழில் ஸ்தானாதிபதியாக வந்து விடுகிறார். அதனால் பூர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் 50% தப்பித்துக் கொள்வார்கள், 50% சிக்கிக்கொள்வார்கள். நான் சொன்ன அனைத்து பலன்களிலிருந்து, கெடுபலன்களிலிருந்து. மூன்றாவதாக உத்திர நட்சத்திரம் முதல் பாதம். உத்திர நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம், சூரிய பகவானின் ஆதிபத்தியம் பெற்ற நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போது உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் சூரியனை ஆதிக்கமாக பெற்றவர்கள். நட்சத்திராதிபதியும் சூரியன் தான், ராசியாதிபதியும் சூரியன் தான். அப்பேற்பட்ட சூரியன் எங்கே இருக்கிறார்? சனி பெயர்ச்சி நடக்கும் தினத்தன்று அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார், 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அங்கு சனி பகவானுடன் போய் சேர்கிறார் சூரியன், அல்லது சனி பகவான் சூரியனோடு போய் இணைகிறார். 8ஆம் இடத்தில் சனி சூரியன். தலையில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்திர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய தலையில் அடிபடாமல் பார்த்து கொள்ளுங்கள். விபத்துகள் ஏற்படலாம். விபத்து ஏற்பட்டால் தலையில் தான் அடிபடும். சில பேருக்கு
நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம், நரம்பியல் பிரச்சனை ஏற்படலாம். சில பேருக்கு திடீரென்று குரு சரியாக இல்லாவிட்டால், ஏன் குருவை சொல்கிறேன் என்றால், அவருடைய ஜாதகத்தில், சிம்மராசிக்காரர்களுடைய ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வலிமையான இடத்தில் அமர்ந்து விட்டாலோ, உச்சம் பெற்று விட்டாலோ, அல்லது சரியான இடத்தில் அமர்ந்து விட்டாலோ தப்பித்துக் கொள்வார்கள். விபத்து நடந்தால் கூட தப்பித்துக் கொள்வார்கள். ஆனால் தலையில் அடிபடுவது உறுதி, தப்பித்துக் கொள்வார்கள். நரம்பியல் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள். உத்திர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள், உத்திர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு சில சோதனைகள் வரலாம், டிப்ரெஷன் வரலாம், ஆன்சைட்டி வரலாம், மன அழுத்தம் ஏற்படலாம். இவற்றிலெல்லாம் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். சரி, இறுதியாக இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தனித்தனியாக நான் பரிகாரங்கள் சொல்கிறேன். அதை செய்தீர்கள் என்றால் கட்டாயமில்லை, உங்களுடைய விருப்பம். செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இத்தனை இன்னல்களிலிருந்தும் நீங்கள் வெளியில் வந்து விடலாம். சரி, என்ன பரிகாரம் சார்? நான் செய்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. முதலில் மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த வருடம் முழுவதும் அல்லது 2.5 வருடங்களும் சனி பகவான் அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய 2.5 வருடங்களும் மாதத்திற்கு 2 முறை சதுர்த்தி வரும். ஒன்று தேய்பிறை சதுர்த்தி, மற்றொன்று வளர்பிறை சதுர்த்தி. தேய்பிறை சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி என்று சொல்வார்கள். விநாயக பெருமான், 2 விஷயம் சொல்கிறேன். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாதத்துக்கு 2 முறை சதுர்த்தி அன்று ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்று மாலை 6 மணிக்கு மேல் தங்கள் பெயர், ராசி சொல்லி, நட்சத்திரம் சொல்லி ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள். இது ஒன்று. இரண்டாவது, காலையில் எழும்பி குளித்துவிட்டு தங்களுடைய அலுவலகத்திற்கு செல்லும்பொழுது தாங்கள் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விநாயகர் கோயிலும் சென்று ஒரு 5 நிமிடம் அவரை வணங்கி ஒரு 3 முறையாவது வலம் வந்து, நான் சொன்னது போல் தோப்பு கட்டணம் போட்டு தலையில் கூட்டிட்டு உங்கள் வேலைக்கு போங்க, நல்லதே நடக்கும், தடைகள் விலகும், சுபிட்சத்தை பெறுவீர்கள். இரண்டாவதாக, பூர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள், பூர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள், பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த 2.5 வருடத்தில், நான் சொல்வது சற்று அதிகமாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த 2.5 வருடத்தில் 2 விஷயங்கள் சொல்கிறேன் உங்களுக்கும். பூர நட்சத்திரம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் மாதத்திற்கு 2 முறை வருவது ஏகாதசி திதி, வளர்பிறை ஏகாதசி, தேய்பிறை ஏகாதசி. இந்த 2.5 வருடமும் மாதத்துக்கு 2 முறை ஏகாதசி தினத்தன்று அன்னம் சாப்பிடாதீர்கள். அன்னம் என்றால் சுத்தமான சோறு, வடித்த சாப்பாடு. சோறு சாப்பிடக்கூடாது. வேறு என்ன சார் சாப்பிட்லாம்? ஒரு கோதுமை உப்புமா சாப்பிடுங்க, ரவை உப்புமா சாப்பிடுங்க, ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க, பூரி சாப்பிடுங்க. அன்று ஒரு நாள் மட்டும் அன்னத்தை தவிர்த்து விடுங்கள். முடிந்தவர்கள் 2 வேளை எடுத்துக்கொள்ளுங்கள். முடியாதவர்கள் 3 வேளை கூட சாப்பிட்டு கொள்ளுங்கள். அன்னத்தை மட்டும் தவிர்த்து விடுங்கள் அந்த 2 நாட்களில். இது ஒன்று. இரண்டாவது, அந்த 2 நாட்களிலும் தங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய அல்லது தங்களது அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரை வழிபட்டு துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபட்டு வீட்டிற்கு வரும்போது ஒரு 2 நபர் அல்ல 3 நபருக்கு ஒரு தயிர் சாதம் கூட வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இவ்வளவு தான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது. சரி, மூன்றாவதாக உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசியில் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மாதத்திற்கு 1 முறை அல்லது 2 மாதத்துக்கு 1 முறை தங்களால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ மாதத்துக்கு 1 முறை
2.5 வருடங்களுக்கு, அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை. சரி, முடியல சார், 3 மாதத்துக்கு ஒரு முறை. சூரியனுடைய அதிதேவதை நெருப்பு. சூரியனுடைய அதிதேவதை நெருப்பு என்றால், நெருப்பு யாருடைய அடையாளம்? சிவபெருமானின் அடையாளம். அப்பேற்பட்ட சிவபெருமான் நெருப்பு சொரூபமாக வானத்திற்கும் பூமிக்கும் காட்சி கொடுத்த இடம், பிரம்மாவுக்கும் விஷ்ணுவிற்கும் காட்சி கொடுத்த இடம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு 1 மாதத்துக்கு ஒரு முறையோ, 2 மாதத்துக்கு ஒரு முறையோ, 3 மாதத்துக்கு ஒரு முறையோ சென்று வாருங்கள். குடும்பத்துடன் சென்றாலும் சரி, தனிப்பட்ட முறையில் சென்றாலும் சரி, கிரிவலம் சென்றாலும் சரி, அல்லது அங்கே இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு வந்தாலே போதுமானது. உத்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த சிம்மராசி அன்பர்கள் 1 மாதத்துக்கு ஒரு முறையாவது, அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது, அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு சென்று சாட்சாத் அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். கட்டாயம் கிரிவலம் செல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களால் முடிந்தால் செல்லுங்கள், அல்லது அவர்களுடைய தரிசனம் செய்து வாருங்கள். கோயிலை சுற்றி வாருங்கள். ஒரு 2 மணி நேரமாவது கோயிலில் அமர்ந்து அனைத்து விஷயங்களிலும் ஈர்த்து சுபத்தன்மையை கிரகித்து கொண்டு வாருங்கள். இந்த சனி பெயர்ச்சியினுடைய தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து விடுவீர்கள் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், மகம், பூரம், உத்திரம் என்ற இந்த 3 நட்சத்திரக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் என்னால் இயன்றதை கூறியிருக்கிறேன். இவற்றை செய்து இந்த சனி பெயர்ச்சி, சனியினால் வரக்கூடிய தீமைகள் அனைத்தையும், நன்மைகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். தீமைகள், ஒருவேளை தீமைகளோ பிரச்சனைகளோ கெடுதலோ வந்தால் அனைத்திலிருந்தும் தாங்கள் விடுபட்டு நல்லவையே தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதை எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து என்னுடைய சிறிய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.